வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதில ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் 1990ல வைகாசி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில நடிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 17 வயசுல அவரு ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷம் நல்லாவே இருந்தாரு. தமிழ் சினிமாவுல இப்போ இருக்கிற விஜய், அஜித் இவங்களுக்கு ஒரு முன்னணி ஹீரோவா இருந்தாரு. அந்த டைம்லயே நம்பர் 1 வசூல் இவர் படங்கள் தான் குவிக்கும். விஜய், அஜித் போட்டிகள் இருந்தா கூடமே, அ இவருக்கு அடுத்ததா தான் அவங்க தம்பிங்களா தூரமா விளையாடுங்க அப்படின்ற மாரி தான் அவங்க சண்டை இருக்கும். ஸோ அது மாரி தான் ரொம்ப டாப் ஸ்டார்ன்ற பேருக்கு தகுந்த மாரி டாப்லயே இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இருந்தவரு 2002ன்னு நெனைக்கிறேன். ஜெய் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்தது. ஸோ அது படுதோல்வி அடைந்தது. அதற்கப்புறம் வின்னர் அப்படின்ற ஒரு படம் ஓரளவுக்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்தடுத்த படங்கள் சீரிய முறையில அவருக்கு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருது. அதே டைம்ல நெறைய படங்கள் அவரு நடிக்காமலும் கேப் விட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஒரு சிறிய சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஒரு படம் வரும். அது வந்து பெருசா போவாது. இப்படியே போயிட்டு இப்போ ஒரு வேற ஜெனரேஷனே வந்துடுச்சு. இப்போ வந்து பிரசாந்த்னா யாருன்னு கேட்குற அளவுக்கு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்தகன் அப்படின்னு ஒரு படத்தில ஹிந்தி ரீமேக்கான அந்தாதுன் படத்தில நடிச்சாரு. இந்த படம் வந்து நல்லாவே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் படத்தில அதாவது கோட் படத்தில நடிச்சாரு இணைந்து. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டா நடிச்சிருந்தாரு. நல்லாவே அது ஓரளவுக்கு இந்த படம் ஓடந்தாலும், இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிட்டாரு இப்போ. இப்போ அடுத்த படத்தில பிரசாந்த் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்த டைரக்டர் ஹரி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போறாரு. 2002ல தமிழ் புத்தாண்டுன்னு நெனைக்கிறேன். அப்பதான் தமிழ்னு ஒரு படம் வெளிவந்தது பிரசாந்த் நடிப்புல. இந்த படத்த தான் ஹரி முதல்ல டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஹிட் அடிச்சது. அந்த டைம்லயும் சரி, அ ஹரிக்கு வாழ்க்கைய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த படம் தான் ஜெய்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவருடைய சினிமா வாழ்க்கை சரியா தொடங்குனப்ப தான் ஹரி வந்தாரு. அதுக்கப்புறம் சர்ருன்னு ஹரி அவர்கள் சிங்கம் 1 வரைக்கும் வேற லெவலா 2010 வரைக்கும் டாப்ல போனாரு. அவருடைய கேரியரும் அதுக்கப்புறம் அப்படியே குறைய தொடங்கி, இப்போ வந்து அவருமே 0 கிட்ட வந்துட்டாரு இப்போ. அ இவங்க 2 பேரும் இணைய போறாங்க. அ கடைசியா எடுத்த விஷால வச்சு எடுத்த அந்த படம்லாம் வந்து சரியா போல. யானை ஓரளவுக்கு பரவால்ல. ஸோ இந்த படம் அப்படி இல்லாம, நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் அதுக்கப்புறம் சென்டிமென்ட் எல்லாமே இருக்கிற ஒரு படம்னு சொல்றாங்க. குறிப்பா ஹரி சார் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான கருத்து இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்த தியாகராஜன் அவர்களே தயாரிக்க போறாரு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்டும், அதுக்கப்புறம் குரூ இந்த அப்டேட்டும் வந்து அடுத்தடுத்து வரும்ன்ற மாரி டைரக்டர் ஹரி சார் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஏஜ் மட்டும் இல்லாம, சினிமா வாழ்க்கையும் இவருடைய ஈக்குவல் தான் இருக்கும் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு. தெலுங்கு நடிகரான இவரு, இவருடைய உயரம் வந்து வேற லெவலா இருக்கு. தனுஷ் அவர்கள வச்சு பார்க்கும்போது, இத ஒப்பிடுறதுக்காக நான் சொல்லல. ஆனா, இப்போ இந்திய சினிமாவிலே நம்பர் 1 ஹீரோவா இவரு இப்போ இருந்துட்டு இருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நடிச்சு கடைசியா ரிலீஸ் ஆன புஷ்பா 2 இந்த படம் மிகப்பெரிய அளவுல வசூல் பண்ணியிருக்கு. 1800 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவரு அடுத்ததா வந்து டைரக்டர் அட்லி அவருடைய இயக்கத்தில சன் பிக்சர் தயாரிக்கிற ஒரு படத்தில நடிக்க போறதா இப்போ தகவல் வந்து வந்திருக்கு. நேத்து வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மேக்னம் ஆப்பஸ் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. கம்மிங் சூன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அ அல்லு அர்ஜுன் நடிக்கிற அவருடைய 22வது படமான அ அட்லி இயக்குற படம் அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த படத்தில அல்லு அர்ஜுன் 2 கேரக்டர்ல நடிக்க போறதாவும் தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்க போறதா சொல்றாங்க. அட்லி இப்படி ஒரு படத்த தமிழ் ஹீரோவுக்கு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. விடாமுயற்சி படத்துக்கு அடுத்தது அஜித் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற தெலுங்கு நிறுவனம் இந்த படத்த தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய பாடல்கள், அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டீசர் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்று வந்த நிலையில, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி அது வெகுவா எல்லாருமே இழுத்திருக்கு. குறிப்பா வந்து ஒரு 40 மில்லியன் வியூஸ் கிட்ட அந்த ஒரு ட்ரெய்லர் போயிட்டுருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்குது இந்த ட்ரெய்லர். அதனால இந்த படத்துக்கு மேலும் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதேபோல இந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணி அதுவுமே வந்து தாறுமாறா போயிட்டுருக்குது. இந்த ஒரு டைம்ல இந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்த ப்ரமோஷன் பண்ணும் விதமா நெறைய யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி குடுத்துட்டுருக்காரு. அப்படிதான் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி குடுத்துருக்காரு. அப்போ வந்து இந்த படம்
உருவானதில அஜித்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக 1000% அவர் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு. இந்த கேரக்டராவே மாறியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய டைட்டிலையும் வந்து அவர் தான் முடிவு பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு டைட்டிலே உருவாக்குனது அஜித் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதற்கு முன்னாடி விடாமுயற்சி டைட்டிலையும் அஜித் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமணி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் இப்படி சொல்றாரு. ஸோ ஆக மொத்தம் 2 படத்தினுடைய டைட்டிலையும் வந்து அஜித் அவர்கள் தான் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இதேபோல அஜித் அவர்கள் ஃபேன்ஸுக்காக நிறைய விஷயங்கள இந்த கேரக்டருக்காக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு இது மேலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்ப கூட்டியிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 நாள் விடுமுறை இருக்கு. அதனால இந்த படம் மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.